முன்டாஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஒன் ஆஃப் த மேனேஜர் இந்த ரெஸ்டாரண்ட் வாசலை வாஷ்ரூமாக யூஸ் பண்ணி உள்ளார், அதாவது ஒன்றுக்கு போயுள்ளார். இது சாதாரணமாக ஹோம்லெஸ் பீப்புள் கூட இதை செய்ய மாட்டாங்க. இந்த குடு கஞ்சா அடிக்கிறவங்க தகவல் மறந்து செய்கிற காரியம்தான் இது. அமெரிக்காவில் டெக்ஸஸில் ஃபேமிலிஸ், லேடிஸ், கிட்ஸ் போகிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால், அதுவும் ஏர்லி மார்னிங் 11 மணிக்கு நடந்த ஒரு சம்பவம். ஒரு சிலர் செய்கிற காரியங்கள்னால இது முழு கம்யூனிட்டியுமே பாதிக்கின்றது. நான் வீட்டில் இருக்கிற நான் இதை செய்யலைன்னு நீங்கள் ஒரு நாளும் ஒளிஞ்சி இருக்கவே முடியாது. எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் டோர் க்ளோஸாக இருந்ததால தான் நான் இப்படி செய்தனான் என்று. Here, now you just sit here, you work here, and you piss right there. Yeah, I couldn't stop holding it. You couldn't hold it? You ain't got a bathroom in there? The door is locked. You can't come out here and piss, man. It doesn't matter, bro. Look, I mean, Oh, so now it's open all of a sudden. So you come out here in a G-string and you start pissing on the mother. I couldn't do that. I know very well. You're a weird bro. That's some nasty ass shit you just did. We got kids and shit all right here, you weird. Yeah, I'm gonna report that shit. Weird ass. Anyone in Plano, Texas, don't go to this. This shit nasty motherfucker. You got motherfuckers out here pissing all on the side of this motherfucking shit. Momta's Indian restaurant. Fuck. ஆனால் உண்மையிலேயே ரெஸ்டாரண்ட் டோர் ஓப்பனாக தான் இருந்திருக்கு. மொத்தமாக இந்த பிளாஸாவில் வந்து 22 பிஸ்னஸ் யூனிட்டுகள் இருக்குது, இன்க்ளூடிங் ஆஃபீஸ் யூனிட் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது கீழே ஐஸ்கிரீம் ஷாப், பீட்சா ஸ்டோர், டென்டல் ஆஃபீஸ், மெடிக்கல், டாக்டர் ஆஃபீஸ் எல்லாமே இந்த பிளாஸாவில் இருக்குது. சுற்றி வர நிறைய கார்கள் பார்க் பண்ணியிருக்கு. ஃபேமிலி, லேடிஸ், பிள்ளைகள் நடமாடுற ஒரு இடம். இந்த வீடியோவை எடுத்தவர் யாருன்னு சொன்னால் இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்கிற டேட்டூ பிஸ்னஸ் செய்கிற அந்த ஓனர் தான். அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி பப்ளிக்கில் இந்த இடத்துல யூரின் போகிறது வந்து இது ஒன்றும் புதுசில்லை. 4-5 இடத்துல நிலம் எல்லாமே ஈரமாக தான் இருக்கின்றது. இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் எங்கே வாஷ்ரூம் போனார்னு சொன்னால் இந்த பில்டிங்கிட்ட ஸ்டேர்கேஸுக்கு போகிற வழியில், அதாவது பக்கத்தில் மெயில் பாக்ஸ் கூட இருக்குது. இந்த டேட்டூ ஓனர் வந்து இந்த கடையை துறக்க வரும்பொழுது காருக்குள்ள இருந்தே இதை வாட்ச் பண்ணிட்டார். உடனே செல்ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி கொண்டு வந்து உடனே அட்டாக் பண்ணுறார். அட்டாக் பண்ணும் பொழுது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன சொல்கிறார், கதவு பூட்டி இருக்கிற ரெஸ்டாரண்ட், அதுதான் நான் இங்கே இருந்தேன், அவசரமாக வந்தால் என்ன செய்கிறதுண்டு. அவசரமாக வந்தாலும் இது இல்லை இடம், இது வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கிற ஒரு இடம். இங்கே ஃபேமிலிஸ், கிட்ஸ் எல்லாமே வந்து போகிற இடத்துல நீ இப்படி செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி இனிலேருந்து பச்சையாக தூசணமாக பேச்சு வாங்கியுள்ளார். உண்மையிலே ரெஸ்டாரண்ட் கதவு க்ளோஸ் பண்ணி இருக்கல, அப்படியே க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடை, பீட்சா கடை, டாக்டர் ஆஃபீஸ், நிறைய யூனிட்டுகள் எல்லாமே இருந்தது. ஏதாவது ஒரு யூனிட்டில் போய் வாஷ்ரூமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை இவர் செய்யலை. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் வாஷ்ரூமாக யூஸ் பண்ணாதவர் வந்து ஒரு நாள் வந்து இப்படி வெளியில் வாஷ்ரூம் இருந்துட்டு கையை கழுவ போகிறதும் இல்லை. ஸோ கஸ்டமர்ஸை வந்து இவர் ஆஸ் அ மேனேஜராக இருக்கிறதால இவர் தான் வெல்கம் பண்ண வேணும். அடுத்தது கஸ்டமர்ஸுக்கு மெனியூ கார்டை கொடுக்க வேணும். அடுத்தது என்ன செய்வார், கஸ்டமர்ஸுக்கு மேபி வாட்டர் கிளாஸை கூட கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது இவருக்கு ஒரு எமர்ஜென்சியாக, இல்லை இவருடைய லேசினஸ்ஸா, அல்லது இது இவருடைய ஒரு பழக்க வழக்கமாக, இதுதான் தெரியவில்லை. உடம்பை மறைக்கிறதுக்கு தான் துணி. இந்த மாதிரி பப்ளிக்கில் யூரினேட் போகிறதும், பப்ளிக்கில் ப்ரைவேட் பார்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான இடம் இல்லை இது. இந்த இடத்துல ஒரு லேடிஸோ ஒரு சின்ன பிள்ளை காரால் இறங்கி ஓடி போடா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பிளாஸா, 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு பேங்க் இருக்குது, ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. இவர் வந்து சுற்றி பார்க்குறார், யாருமே இல்லாட்டி இது என்ன வாஷ்ரூமா? இவர் ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜர். உள்ள மக்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற இடம் இல்லை. சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடிட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போய் ஐஸ்கிரீமை வாங்கி இந்த தூணுகளுக்கு கீழே இருந்தே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பஃபே ஸ்டைலில் சாப்பாடு நடக்கின்றது. ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வந்து இது ஒரு ஹெல்த் இஷ்யூவாக தான் பார்க்குறாங்க.
சும்மாவே அமெரிக்காவில் செல்ஃபோனில் வீடியோவை ஒன் பண்ணி கொண்டு தான் திரிகிறாங்க. இதில் வர H1B விசா, H1B ஃபேக் விசா இவங்க வந்ததால் அமெரிக்கன்ஸுக்கு வேலை இல்லை. அடுத்தது ஸ்டூடெண்ட் விசா பற்றி கூட இப்போ கதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் செய்த காரியம் வந்து முழு கம்யூனிட்டிக்குமே ஒரு பெரிய பாதிப்பு. இன்றைக்கு இவர் வந்து வைரலாக எல்லா சோஷியல் மீடியாலையுமே இந்த வீடியோ பரவலாகிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு சிலர் இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்துமே திருந்தவே மாட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறோமோ அதைத்தான் எங்களோட பிள்ளைகளுமே செய்ய போகுது. துபாயில் இப்படி செய்ய முடியுமா? என் சிங்கப்பூரில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அவசரம் வந்தாலுமே சிங்கப்பூரில் இதை செய்யவே முடியாது. அமெரிக்கா வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் அதிகமாக கொடுக்குறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த சிஸ்டத்தை. சிட்டிசன்ஷிப், க்ரீன் கார்டு தூக்கி எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதால இதை வந்து இவங்க ஈஸியாக எடுக்கிறாங்க. ஆனால் இது முழு கம்யூனிட்டியுமே இது பெரிய அளவில் இது பாதிக்கின்றது. நாங்கள் என்ன வேலை செய்கிறோம், எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், என்ன கார் வச்சுருக்கிறோம், எவ்வளோ சம்பளம் உழைக்கிறோம், இது முக்கியம் இல்லை. பேசிக் பழக்க வழக்கம் முக்கியமாக வெளிநாடுகளில் ஊரில் எப்படி இருந்தோம்ன்றது முக்கியம் இல்லை, இந்த நாட்டில் எப்படி நாங்கள் வாழ்கிறோம்னு தான் முக்கியம். இந்த வீடியோ இன்றைக்கி 2 மில்லியன் வியூக்கு மேலே போய் உள்ளது எக்ஸ் தளத்தில். யாராவது அமெரிக்காவுக்கு இப்போ புதுசாக வராங்க, ஃபேமிலி கிட்ஸாக வரும்பொழுது ஒரு சில சிச்சுவேஷனை வந்து சந்திக்க நேரிடும். இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு சிலர் செய்கிற காரியங்களால முழு கம்யூனிட்டியுமே இது பாதிக்கின்றது. வேறு கோணத்தில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இன்றைக்கு இந்த பிளாசாவில் இருக்கிற யூனிட் எல்லாமே சேர்ந்து இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டுருக்குறாங்க. இந்த இடத்த வந்து நாசம் பண்ணுறாங்க உண்டு. ஆனால் போலீஸ் இந்த வீடியோவில் இருக்கிற எவிடன்ஸை பார்த்துட்டு இந்த மேனேஜருக்கு மட்டும் ஒரு வேர்பல் வார்னிங்கை கொடுத்துருக்குறாங்க. என்ன தான் நீங்கள் படித்து ஒரு நல்ல தொழிலில் சொசைட்டியில் பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் கம்யூனிட்டி ஸ்பாயிலானா எல்லாருமே இது பாதிக்கும். ஸோ அந்த இடத்துல வாழ்கிறதுக்கான அர்த்தமே இல்லை. ஒரு சிலர் செய்கிற காரியங்கள்னால இது முழு கம்யூனிட்டியுமே பாதிக்கின்றது. நான் வீட்டில் இருக்கிறேன், நான் இதை செய்யலைன்ட்டு நீங்கள் ஒரு நாளும் ஒளிஞ்சி இருக்கவே முடியாது. எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.